ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. சரி, நைட்டு லேட்டாக தான் படுத்தேன். அதனால் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு காலையில். அதனால் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு இப்போ இதுதான் என்னோடய நோட்டு, டிஎன்பிஎஸ்சி நோட் பண்ணுற நோட்டு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணுறேன். எப்படி எக்ஸாம் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு மொதவே வந்து எக்ஸாமை பற்றி யாருமே சொல்லலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் எழுதுகிற நோட்டு. சின்னம்மாள் ஐஏஎஸ் அகாடமி அந்த இதிலேருந்து தான் டெஸ்ட் எழுதினேன். ஃபஸ்ட்டில் வந்து 35 எடுத்தேன், அடுத்த டெஸ்ட்டில் 47 எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பசங்க இருக்கனால படிக்கவே முடியலை என்னால். சரி, இது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, என்னென்ன போர்ஷன் சொல்லிவிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த போர்ஷன் படிக்கக்கூடிய புக்கும் வந்து எதில் இருக்குது எல்லாமே கொடுத்துருவாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக கொஷின்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த கொஷினுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கூட படித்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து 35 மார்க் எடுத்தேன். இது வந்து நான் முன்னாடியே ஒன் டைம் வந்து சரி நம்ம படிக்கலாமான்னு பார்த்தா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னென்னா சரி நம்ம திரும்ப படிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாருங்கள், சொல்லும் பொருளும் இது எல்லாமே வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன். எல்லாம் நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே படித்தேன். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து என்னால் அவ்வளோவா மார்க் போட முடியல. 35 தான் எடுத்திருந்தேன் 50க்கு. செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் தான் தப்பு, 47 எடுத்துட்டேன். ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். நல்லா சரி நம்ம மார்க் கம்மியாயிட்டோம், நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நல்லா படித்து எழுதினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னு தெரியுங்களா, அவங்க கொஸ்டினும் கொடுக்குறதில்ல, திடீர்னு வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணல, எதுவுமே அவங்க சொல்லவும் இல்லை. என்ன காரணம் என்னன்னே தெரியலை. இப்போது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். இப்போ திருப்பி நமக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு வருதான்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ யூடியூப்லேயுமே நிறையா பேர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. இந்த பிரபாகரன் அகாடமின்னு நினைக்கிறேன், அந்த சார் கூட நல்லா சொல்லி தருவார். யூடியூப் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான், வீட்டில் வேலை செஞ்சிட்டே தான் அந்த வீடியோலாம் கேட்பேன். ஆமாம், நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது படிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நாளையிலேருந்து 4 o'clock எழுந்திரிச்சு கண்டினியூவாக படிக்கணும் பிளான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது. எங்கள் அக்கா பசங்க புக்கு வந்து ஒரு 5-6 புக்கு தான் கொடுத்தாங்க. மற்றபடி நிறையா புக்ஸ்லாம் கிடையாது. வேறு எந்த இதுவும் நான் வந்து வாங்கவும் இல்லை. அவுட் சோர்ஸும் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒன்லி யூடியூப் தான். அதை மட்டும் பார்த்துக்கிட்டே தான் படிப்பேன். அதுவுமே அந்த மொபைல் வந்து உடைச்சனால தான் இப்போ புதுசாக மொபைல் வாங்கி என் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன். ஓஎம்ஆர் ஷீட்லேயே நான் வந்து எக்ஸாம் எழுதி தான் பார்த்தேன், டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அதுதான் சரி, இனிமேல் நான் பார்த்து நல்லா கண்டினியூவாக படிக்கணும்னு பார்க்குறேன். அதுதான் எனக்கு இப்போ குரூப் 4ல் வந்து எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது. இதுக்கப்புறம் நான் எதுவுமே எழுதலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் படிங்க. தேங்க்ஸ்.